கடந்த 3-4 நாளாவே சோசியல் மீடியா ஃபுல்லா ஒரே அழுக. என்னடான்னு கேட்டா, முதல் நாள் நெய்மர் தோத்துட்டாரு அப்படின்னு அழுதானுங்க. சரி. 2வது நாள் ரொனால்டோ தோத்துட்டாருன்னு அழுதானுங்க. சரி. 3வது நாள் மெஸ்ஸி ஜெயிச்சிட்டாருன்னு அழுதானுங்க. ஏன்டா அவன் ஜெயிச்சுக்கு நீங்க அழுவுறீங்க அப்படின்னா, என்னென்னமோ வீடியோலாம் அனுப்புறானுங்க. என்ன பிரச்சனைனா, எனக்கு ஃபுட்பாலே தெரியாது. சரி அப்படின்ட்டு கொஞ்சம் டீட்டெயிலாகவே கேட்போன்னு கேட்டா, ஒருத்தன் சொன்னான். இந்த மாதிரி ஃபுட்பாலோட எம்ஐ டீம் தான் வந்துட்டு மெஸ்ஸியோடது அப்படின்னு. எனக்கு உடனே புரிஞ்சிருச்சு. உடனே எம்ஐ ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு கேட்காதீங்க, இந்த மாதிரி என்ன நாங்கள் என்ன அம்பையர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணோன்னு இருக்கா, எது எங்கேயாவது இருக்கா, நிரூபிச்சிருக்காங்களா, என்ன சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க கைஸ். நான் அப்படி சொல்ல வரல. ஆனால் மற்ற ஃபேன்ஸுக்கு பெரும்பாலானவங்களுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கு, எம்ஐனா ஃபிக்ஸிங் அப்படின்ட்டு. மேபி அது பொய் தான், ஆனால் அப்படி ஒரு கண்ணோட்டம் இருக்கு. அதனால இது வந்துட்டு எனக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சு. ஓ இதுதானா அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடிலாம் வீடியோலாம் கூட அனுப்புனானுங்க, அதில் என்னென்னமோ பண்ணாங்க, ஏதோ பண்ணானுங்க, ஒன்றும் புரியல. ஆனால் இது அவன் சொன்ன உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஃபுட்பால் எங்கே விளையாடுறாங்க, எப்படி விளையாடுறாங்க, என்ன ரூல்ஸ் எதுவுமே தெரியாது எனக்கு. அதில் தெரிஞ்சதே 5-6 பேர். அதில் 2 பேர் வெளியே போயிட்டாங்க. இப்போதைக்கு பேசப்படுறது ஒரே ஆள் தான். கடைசியாக 2022 ஒரு மேட்ச் பார்த்தேன். அதில் தெரிஞ்சுக்கிட்ட பேர் எம்பாப்பே. அவன் எந்த டீமுக்கு விளையாடுறானோ இப்போதைக்கு எனக்கு தெரியாது. இதுக்கப்புறமா இந்த வருஷம் புதுசாக ஹாலந்துன்னு ஒருத்தனை தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் நீங்க பார்த்தீங்கன்னா பிராக்லெஸ்னர் கொஞ்சமா இழைச்சு, பிராக்லெஸ்னருக்கு ஒரு பையன் இருந்தா இப்படிதான் இருப்பான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அவனை பத்தி தான் இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு தெரியும், ஆர்சிபியை பிடிக்காத பல பேருக்கு ஆர்சிபி பிளே ஆஃப் வந்த உடனே ஆர்சிபி தோக்கணும் அப்படின்றதுக்காக ஜிடிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் இருக்கும்போது எஸ்ஆர்ஆர் அதுல 2 பேர்ல எவனா ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க. மறுபடியும் ஜிடி வர்சஸ் ஆர்சிபி வரும்போது ஜிடி சப்போர்ட் பண்ணாங்க. இப்படி தான் இருக்குது இன்னைக்கு ஃபுட்பால். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னா, மெஸ்ஸி தோக்கணும், எம்பாப்பே ஜெயிக்கணும்ன்றாங்க, மெஸ்ஸி தோக்கணும், ஹாலந்து டீம் ஜெயிக்கணும்ன்றாங்க. என்ன பிரச்சனைனா, எந்த டீம்னு எனக்கு தெரியாது, எனக்கு இந்த பிளேயர் மட்டும் தான் தெரியும். ஏன்னா இவங்க டீம் தான் குவாலிஃபை ஆகலையே, ஃபைனலும் வரமாட்டானுலே. அதனால சார்பட்டா பரம்பரையில் வர ஆரியா மாதிரி, டே வேம்பிளி உன்னை அடிச்சு நான் தூக்குறேன்டா அப்படின்னு இருக்கு. இல்ல இவனால அடிக்க முடியாது, அதனால வேற யாராவது அடிப்பானுங்க, அதை பார்க்கலாம் அப்படின்ற சந்தோஷத்துல வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஃபுட்பாலே தெரியாம நீ எதுக்குடா இப்போ வீடியோ போட்டிருக்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சில பேர் வியூஸ் போச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கூட கேட்கலாம். ஆனா கடந்த 3-4 நாள்ல நான் பார்த்த இன்ஸ்டா ஃபீடு, இன்ஸ்டா ஸ்டோரி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு இதெல்லாம் அவ்வளோ இருக்கு. அதனால நான் பேசுவேன். நானும் ஒரு காலத்தில் ட்ரீம் லோன் இருந்தப்போ ஃபுட்பால் என்ட்ரிலாம் போட்டிருக்கேன். 19 என்ட்ரியை போட்டு பரிதாபமாக பார்த்துட்டு இருப்பேன். அது ஆனால் போயிடும். ஏன்னா ஃபுட்பால்லாம் என்னன்னே தெரியாது, யார் கோல் போடுவானே தெரியாது, அப்புறம் எப்படி அந்த காசு நினைக்கும். அதனால அதெல்லாம் போயிடும். அது ஒரு காலம் பார்ப்போம். நானுமே சில நேரம் நினைப்பேன், என்ன இவ்வளோ பேர் பார்க்குறாங்களே ஃபுட்பாலை, நம்மளுமா பார்ப்பேன் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, அவங்க நைட்டு 12 மணிக்கு 1 மணி தான் விளையாடுறாங்க. நான் நைட்டு 10-10:30 தூங்கிடுவேன். தமிழ்நாட்டில் இந்த வருஷம் ஆரம்பிச்சிலிருந்தே பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் போயிட்டு இருக்கு. முதல்ல ஐபிஎல் சண்டை, அதுக்கப்புறம் அரசியல் சண்டை, இன்னைக்கு பார்த்தா ஃபுட்பால் சண்டை. இந்த சண்டை என்னைக்கு முடியும், எப்படி முடியும்னே தெரியல. வர வர எல்லாத்துக்குள்ளேயும் வன்மமும் பொறாம போட்டி எல்லாம் அதிகமாகி பிபி வந்து மண்டை சூடாகி ஹார்ட்ல டப்புன்னு அடிச்சிரும் போல. நான் என்னை சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா நான் ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது, நான் ஒன்றும் புத்தர் வழி வந்தவன் கிடையாது. அதனால என்னை சேர்த்து தான் நான் சொல்லிக்கிறேன். மெஸ்ஸி வாழ்க ரொனால்டோ வாழ்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல, மெஸ்ஸி ஒழிக அப்படின்றானுங்க. மெஸ்ஸி ஒழியணும்னா அப்போ ரொனால்டோ வாழணும் அப்படின்னா, ரொனால்டோ தான் ஆல்ரெடி வெளியே போயிட்டாரு, அப்போ யார் வாழணும் அப்படின்னு கேட்டா யார் வேணா வாழணும், ஆனா மெஸ்ஸி ஒழியணும் அப்படின்றாங்க. கைஸ் இது ரொம்ப ரொம்ப மோசமான மனநிலைமை. உங்க உடம்புக்குள்ள வன்மன்றது வாழை மரம் மாதிரி இருந்தா கூட அதை வெட்டி போட்டுடலாம். உங்க உடம்புக்குள்ள வன்மம் ஆலமரம் மாதிரி ஆயிடுச்சு. அதனால இது நீங்களா பார்த்து தான் சரி செஞ்சுக்கணும். அவ்வளவுதான் கைஸ். இன்னைக்கு நம்மளோட புலம்பல் சீரிஸோட 2வது எபிசோடான ஃபுட்பால் புலம்பலை தான் பார்த்து முடிச்சிருக்கோம். மறுபடியும் அடுத்த எபிசோட்ல வேற ஒரு புலம்பலை பத்தி பார்ப்போம். பாய்.